ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் லிஸ்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இதுக்காக ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். பைத்தான் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. அப்பெண்ட், இன்சர்ட், அப்புறம் ரிமூவ், அப்புறம் பாப், இண்டெக்ஸ், அப்புறம் கவுண்ட், அப்புறம் சார்ட், அப்புறம் ரிவர்ஸ், அப்புறம் காப்பி, அப்புறம் கிளியர். இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் லிஸ்ட்டில். இதுக்காக நான் ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டுன்றது ஒரு நிறைய வேல்யூஸை ஒரே வேல்யூவில் சேமித்து வைக்கிறது தான் லிஸ்ட். ஸோ LST1 அப்படின்றது தான் இதோட நேமு. அதில் 1 2 3 4ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். இந்த 3 டபுள் கோட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம். ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பைத்தான் லிஸ்ட் டாட் பை, கிளாஸ் நேம் வந்து லிஸ்ட், அதனால் லிஸ்ட் டாட் பை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது இன்ஸ்டாலேஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்களே பார்த்துங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இது வந்து ப்ரோக்ராம் மட்டும் எப்படி நம்ம பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வேல்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். 1 2 3 4 எக்ஸாக்டாக என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதே வேல்யூ அப்படியே இங்கே நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராம். இப்போ இதோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரேன். இது வந்து மல்டிபிள் லைன் நம்ம கமெண்ட் பண்ணணும்னா இந்த 3 கோட்ஸ் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் அப்பெண்ட்ற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். list1 அப்படின்றது தான் நேம். டாட் அப்பெண்ட், அப்பெண்ட்றது என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணணுமோ அதை நம்ம இப்போ கொடுக்கணும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் இது, ஜஸ்ட் பாருங்கள் எப்படின்றது உங்களுக்கே புரியும். ஆட் ஐட்டம் ஃபங்க்ஷன் லிஸ்ட், ஆட் ஐட்டம் டு லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டில் ஐட்டம் ஆட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் இந்த லிஸ்ட்டு ஃபங்க்ஷன். இப்போ இதில் அப்பெண்ட் பண்ணுறோம். எப்படி அப்பெண்ட் பண்ணுறதுன்னு இப்போது லிஸ்ட் அதோட நேம், லிஸ்ட்டோட நேம் கொடுக்குறோம், டாட் அப்பெண்டுன்னு கொடுக்குறோம். அப்பெண்ட்னா ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த லிஸ்ட்டு வேல்யூ 1 2 3 4 கூட இந்த 5ன்ற வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ணுறோம். அப்பெண்ட் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறோம். எப்போவுமே இது லிஸ்ட்டில் லாஸ்ட் வேல்யூவாக தான் போயிட்டு ஆட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம நினச்ச மாதிரியே இந்த வேல்யூ அப்பெண்ட் ஆகிருக்கு, அதாச்சும் ஆட் ஆகிருக்கு. கடைசியாக பாருங்கள் 1 2 3 4க்கு அப்புறம் 5ன்ற வேல்யூ இப்போ நமக்கு வந்திருக்கு. இதுதான் அப்பெண்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. 1 2 3 4ன்றதுக்கு அப்புறம் 5 அப்படின்ற வேல்யூ கடைசியாக ஆட் ஆகிருக்கு. இன்னும் சில வேல்யூஸ்லாம் நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 வேல்யூஸ் கொடுத்து பார்க்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இண்டென்டேஷன், இந்த 2 ஸ்பேஸ் கொடுத்தேன் இல்லையா, அது வந்து இண்டென்டேஷன். பைத்தானில் எப்போவுமே இண்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து அது ஒரு லைனாக கன்சிடர் பண்ணிக்கும், இண்டென்டேஷன் தான். இப்போ 5 6 7 கொடுத்தாச்சு. இப்போ இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் பார்த்திங்கன்னா 5 6 7 நமக்கு வந்து லிஸ்ட்டில் வந்துடுச்சு. இப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ அப்பெண்டுன்றது ஆட் பண்ணுறது, ஒரு வேல்யூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னா அப்பெண்டுன்றதை யூஸ் பண்ணணும். கடைசியாக தான் அது வந்து வேல்யூ ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இன்சர்ட் அப்படின்றது பார்க்கலாம். இன்சர்ட் அப்படின்றது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல அதை வந்து நம்ம வேல்யூவை இன்க்ளூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வரணுமா, இல்லை செகண்ட் வரணுமா, இல்லை தேர்டு வரணுமா, 4 வரணுமான்ட்டு இதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸ் அப்படின்வாங்க. 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 4 நம்பர் இருக்குன்னா மொத்தம் 0 1 2 3 அப்படின்ற இண்டெக்ஸ் மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வர வேல்யூக்கு 0th இண்டெக்ஸ், செகண்ட் வர வேல்யூக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸ், தேர்டு வர வேல்யூக்கு செகண்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் வர வேல்யூக்கு தேர்ட் இண்டெக்ஸ். இப்போ நான் 0th இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை இன்க்ளூட் பண்ணணும்னு கொடுக்குறேன். இந்த ப்ராக்கெட்டில் இண்டெக்ஸ் வேல்யூ கமா வேல்யூஸ்
இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு என்ன வேல்யூ அங்கே வரணுமோ அந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ பாருங்கள், லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக 5 வேல்யூ வந்திருக்கு, அதுதான் 0th இண்டெக்ஸ். இப்போ அந்த 0th இண்டெக்ஸ் கொடுத்தனால 5ன்றது ஃபஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0,1 இப்போ கொடுத்தா இது பார்த்திங்கன்னா செகண்டாக வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா 0லேருந்து தான் இண்டெக்ஸ் எப்பயும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் போயிட்டு அந்த வேல்யூ இன்சர்ட் ஆகும். ஒரு பர்டிகுலர் வேல்யூ பர்டிகுலர் பொசிஷனில் நம்ம வந்து கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும்னா அந்த இடத்துல இன்சர்ட் வேல்யூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் செக் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் 5ன்ற வேல்யூ பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வந்திருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கு கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்தோன்னா அது எத்தனை இருக்குது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அப்படின்றது நமக்கு கவுண்டில் கிடச்சிரும். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 5ன்ற வேல்யூ செக் பண்ணுறேன் எத்தனை தடவை உள்ளே இருக்குன்ட்டு. நீங்களே பாருங்கள், இது 2 தடவை இருக்குது. இப்போ வருதான்னு செக் பண்ணிடலாம். லாஸ்ட் லைன் பாருங்கள், லிஸ்ட் ஐட்டம் கவுண்ட் இஸ் 2. 5 2 தடவை வந்திருக்கா. 5 இஸ் எத்தனைன்னு வந்திருக்குன்னா கவுண்ட் வந்து 2. இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூ எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இன்சர்ட்டுன்றதில் நம்பர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் கொடுக்கலாம். இப்போ அந்த பொசிஷனில் ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வேல்யூ வந்திருக்குது. ஸோ நம்பர் மட்டும் இல்லை, நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூவும் கொடுக்கலாம். ஆனால் அதை டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நம்பர்ஸ் எதாவது கொடுக்கணுன்னா நமக்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவையில்லை. இப்போ இது வந்து கமெண்ட்ஸில் நான் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, டூப்ளிகேட்ஸ் ஆர் அலவுட் இன் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ எத்தனை தடவை வேணாலும் வரலாம். இப்போ மற்ற இதெல்லாம் இருக்குது, செட், டிக்ஷனரி, அதெல்லாம் வந்து டூப்ளிகேட்ஸு வந்து அலவுட் கிடையாது. பட் இது 5 வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை கூட ரிப்பீட் ஆகலாம். இப்போ இதை ராஜான்றதை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை தடவை வந்திருக்குன்ட்டு. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், சரியாக வரலை. திரும்ப பழைய மாதிரி 5 கொடுத்து பார்க்குறேன் வருதான்ட்டு. இல்லை, கோட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆக்சுவலாக சிங்கிள் கோட்ஸ் தான் நினைக்கிறேன். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் திரும்ப 5 கொடுத்து பார்க்குறேன், இந்த லைன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, 5ன்றது கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து பார்க்கலாம், இந்த வேல்யூ எத்தனை தடவை அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம். இப்போது சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட், சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், கரெக்டாக 1ன்றது வந்திருக்கு லாஸ்ட் லைனில். 5 நம்ம செக் பண்ணலை. ஸோ அந்த வேல்யூவை அப்படியே சேஞ்ச் பண்ணி ராஜான்னு மாற்றிட்டேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் லைனில் ராஜா இஸ் 1 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 1 டைம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம 1 டைம் தான் அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ தான் இருக்குது. இன்னொரு ராஜா இன்சர்ட் பண்ணுறேன் வேறு ஒரு இண்டெக்ஸில். அப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 2 தடவை வந்துடும். இப்போ பாருங்கள், 2 தடவை ராஜா வந்திருக்கு. இப்போ நம்ம கவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா 2ன்னு காமிக்கும். ஃபஸ்ட்டோட லிஸ்ட்டில் ஒரே ஒரு ராஜான்னு வந்துச்சு, அதனால் 1ன்னு வந்துச்சு. இப்போ 2வது லிஸ்ட்டில் 2 தடவை ராஜான்ற நேம் வந்ததுனால அதை 2 வேல்யூவாக காமிக்குது இப்போது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், ரிமூவ் ஃபங்க்ஷன். இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூ கொடுத்துட்டா அது அந்த லிஸ்ட்டுக்குள்ளேருந்து எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிடலாம். திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி 5ன்றது இருக்குது. இப்போ 5 ரிமூவ் ஆகிட்டு வரும் பாருங்கள். இப்போ லிஸ்ட்டில் பாருங்கள், லாஸ்ட் லைனில் ப்ரீவியஸ் லைனில் 5 இருக்குது. ரிமூவ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 5ன்றது போயிடுச்சு. இப்போ லிஸ்ட்டில் அது இல்லை. ஸோ இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், சார்ட்ன்றது அசெண்டிங் ஆர்டராக நம்ம இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை செக் பண்ணணும். இப்போ 12, 1, 2, 7, 8,
14 அப்படின்னு மாறி மாறி இருக்குன்னா அது அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் ஒர்க் பண்ணல ஏன்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சார்ட்னு கொடுக்கும்போது நம்பர்னால் அதை எடுத்துக்கும். இல்லை ஸ்ட்ரிங் வேல்யூஸ் மட்டும் இருக்குன்னா அப்போது நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கும். இதில் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இதுக்குள்ளே வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும், நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போது இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பண்ணி கொடுக்கும். சார்ட் பண்ணிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 கரெக்டாக இருக்குது. பட் லிஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே இது இதே மாதிரி தான் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணி பார்த்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸில் இந்த லிஸ்ட்டோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுறேன். 11 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது லாஸ்ட்டாக 13 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ஆர்டர் மாறி இருக்கும். ஆர்டர் மாறி இருக்குது பாருங்கள், 11 2 13 மாறி மாறி இருக்குது. அடுத்த லைனில் பாருங்கள், சார்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ஆர்டராக இருக்குது பாருங்கள், அசெண்டிங் ஆர்டரில். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டை யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வேல்யூவை லிஸ்ட் பண்ணலாம். இப்போ அதே டிசெண்டிங் ஆர்டர் ரிவர்ஸில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். லிஸ்ட்டோட நேம் கொடுக்குறோம், ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள் லாஸ்ட் லைனில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி வருது பாருங்கள், 13 11 7 6 5 4 2 இது அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆகி வந்துச்சு. ஸோ டிசெண்டிங் ஆர்டர் வேணும் லிஸ்ட்டு அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த இது பார்க்கலாம், இண்டெக்ஸ். இந்த லிஸ்ட்டில் இந்த 4ன்ற நம்பர் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுருக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா 0 1 2 3 நமக்கு வந்து 4ன்றது 4th இண்டெக்ஸ், 5th இண்டெக்ஸில் வரும். இருங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனு. இப்போ பாருங்கள் கரெக்டாக 5th இண்டெக்ஸில் இருக்குது. 0 1 2 3 4 5 4ன்றது 5th இண்டெக்ஸில் கரெக்டாக இருக்குது. ஸோ இது மூலமாக ஒரு நம்பர் இல்லை வேல்யூ வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத எக்ஸாக்டாக செக் பண்ணி எடுக்கலாம், அதோட லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு பாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதில் பாப் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். எந்த வேல்யூ டெலீட் ஆகுதோ அதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ 0th இண்டெக்ஸ் கொடுக்கறதுனால 13 அப்படின்றத வந்து அது ரிமூவ் பண்ணியிருக்கு, டெலீட் பண்ணிடுச்சு. இப்போது வேல்யூ ரிவர்ஸ் ஆனதுனால அந்த வேல்யூ 13ன்றது ஃபஸ்ட் இருந்துச்சு. அப்போது அதோடு தான் 0th இண்டெக்ஸ். இப்போ ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லையா, லிஸ்ட்டில் இந்த வேல்யூ 13ன்ற வேல்யூ 0th இண்டெக்ஸ். இப்போது லிஸ்ட்டோட இது பார்த்திங்கன்னா 13ன்ற நம்பர் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் 13ன்ற நம்பர் ஆல்ரெடி இருக்குது. அதை டெலீட் பண்ணி பாப்புன்றதை யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணதுக்கப்புறம் 13ன்ற நம்பர் இந்த லிஸ்ட்டில் இல்லை, லாஸ்ட் நம்பரில். நெக்ஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இந்த பிரிண்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பி அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். காப்பி, இந்த லிஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணணும். இன்னொரு லிஸ்ட்டு நேமில் லிஸ்ட்டு 2 அப்படின்றது இன்னொரு நேம், இன்னொரு பேர் கொடுத்துருங்க. லிஸ்ட்டு 1 இருக்கிறது அப்படியே எடுத்து லிஸ்ட் 2ல் காப்பி பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்கேன். க்ரியேட்டிங் நியூ லிஸ்ட் நேம்டு, என்ன பேர் வச்சுக்கிறேன்னா LST2 அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டு 2ல் எல்லா வேல்யூயும் காப்பாக்கும். இந்த லிஸ்ட்டு 2ல் ஆடிங் லிஸ்ட் 1ஓட வேல்யூ, லிஸ்ட் 1 வேல்யூஸ் 2 எதில் காப்பி பண்ணுறேன், லிஸ்ட்டு 2ன்றதில் காப்பி பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டு 1 இருக்கிற எல்லா வேல்யூவும் அப்படியே இதில் காப்பி ஆகிடும், இதில் லிஸ்ட்டு 2ன்றதில். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ரன் பண்ணி. இதுக்கு ஜஸ்ட் காப்பின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். இந்த காப்பி ஃபங்க்ஷன் இப்போது நமக்கு எல்லா வேல்யூவும் அதில் வந்து காப்பி பண்ணி கொடுத்துரும். இப்போ லிஸ்ட்டு 2ன்றதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே,
இப்போ லாஸ்ட் லைன் பாருங்கள், லிஸ்ட்டு 2ன்றது அப்படியே லிஸ்ட் 1ஓட வேல்யூ எல்லாத்தையுமே அது உள்ளே வச்சுருக்கு. இது பிரிண்டில் வந்து இந்த லைன் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக க்ரியேட் பண்ண லிஸ்ட் அப்படின்றதுனால நியூ லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டு 2 அப்படியே நமக்கு ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த நியூ லிஸ்ட்டுன்றது எப்படி வருதுன்றது இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நியூ லிஸ்ட் அப்படின்றது கிளியராக வந்துடுச்சா? ஸோ நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். புது லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட எல்லா வேல்யூஸும் அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டு 2ல் இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பார்த்துடலாம். கிளியர் பண்ணோன்னா அது எல்லாத்தையுமே காலி பண்ணி எடுத்துரும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்போ இதுக்கு கிளியர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த கிளியர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லிஸ்ட்டு 2 வேல்யூஸில் என்ன இருக்குன்னு இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்ட்டு. பிளாங்க்குன்னு காமிக்கணும், வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும்தான் காமிக்கும். பாருங்கள், ஆஃப்டர் கிளியர் ஃபங்க்ஷன் இது ஏற்கனவே இருந்தது. இப்போது ஆஃப்டர் கிளியர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் காலி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த லைன் வந்து லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 2 வேல்யூஸ். லிஸ்ட் 1ல் இருக்கிற வேல்யூஸு என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். லிஸ்ட்டு 1ல் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும், அது கிளியர் ஆகாது. லிஸ்ட்டு 2ல் இருக்கிற வேல்யூஸ் மட்டும்தான் கிளியராக இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து லிஸ்ட் 1ஓட வேல்யூஸ் அப்படியே இருக்குது. அதுக்கு முன்னாடி லைன் லிஸ்ட்டு 2 வேல்யூஸ்லாம் காலி ஆகிடுச்சு, எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்குது. இதுதான் கிளியர் ஃபங்க்ஷன். இவ்வளோ தான் டோட்டலாக. ஜஸ்ட் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். அதில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டோம். இவ்வளோ தான் நம்மளுக்கு டோட்டலாக இதில் இருக்கிறது விஷயமே. இந்த ஃபங்க்ஷன்ஸை ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இது பைத்தான் லிஸ்ட் அப்படின்றத எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தாச்சு. இது ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சிஸ்டத்தில். புரியலைன்னா திரும்ப இந்த வீடியோஸை திரும்பவும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸாக செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது புரிய ஆரம்பிச்சிடும். வேறு ட்ரை பண்ணுங்கள், திரும்ப ட்ரை பண்ணுங்கள், திரும்ப வேணால் இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.